கைலாய பரமனை பார்த்து முதல் கடவுள் என்று உரைக்கின்றார்கள் பாமர மக்கள். ஆமா, இது யாரால வந்தது? இது யாரால? இந்த கபாலம் யாரால வந்தது? கைலாய பரமனை ஆடவராக சேர வேண்டும் என்று நான் படைக்கும் காலத்து கைலாய பரமனுடைய முட்டிக்காலு கீழே இருந்தார். இருந்திருப்பார். ஆமாண்டா, என் முட்டிக்காலு கீழே இருந்தார். எங்க அண்ணன் பார்த்தார். அம்மா உமா பார்வதா, இந்த கைலாய பரமன் உனக்கு ஆடவராக உன் தோளுக்கு இசைந்து வர வேண்டுமே, வர வேண்டும் என்றா நீ பிறக்கும் போது 32 விருதோடு பிறந்தவள். ஆமா, 32 தான். எது நெற்றிக்கன் மணிமந்திர மாலை 32. முக்கியமான பொருள் இப்படி சொல்லும்படியான 32 விருதோடு பிறந்தவள் உன்னுடைய கைலாய பரமனாகப்பட்டவர் உனக்கு ஆடவராக சேர வேண்டுமே. ஆனால் உன்னுடைய இருக்கும்படி திருச்சூலத்தை முதல்ல கொடுனாரு. 3 பொருள் கொடுத்தியா? 3 பொருள் கொடுக்கலாம். திருச்சூலத்தை கொடுத்தேன், 2வது மணிமந்திர மாலையை கொடுத்தேன், 3வது நெற்றிக்கண்ணு. கைலாய பரமனுக்கு இல்ல நெற்றிக்கண்ணு, 3 கண்ணு. முந்தி முதலாக அம்பாளுக்கு தான் 3 கண்ணு. இல்லையா? நான் அப்ப சவுக்க கண்ணு போட்டிருக்கேன். 3 கண்ணு எடுத்துட்டு அது வீணா போயிடுச்சுங்க. அடி வாங்குறது பத்தல உனக்கு இன்னும் என்ன கண்ணு? சவுக்க கண்ணு. விளக்கமா சொல்றான் சவு கண்ணுன்ற வாய கொடுப்பான சூத்த புண்ணாங்க. உன்னை யாரு வாய கொடுக்க சொன்னா? அங்க ஒரு பேர் உருப்பணமாச்சு. நெற்றிக்கண் பிடிங்க வச்ச உடனே கைலாய பரமனுக்கு உடம்பெல்லாம் ஒரு எரிச்சல் உண்டாகி விட்டது. நெருப்பு அங்க ஒரு பேர் கைலாய பரமனுக்கு அனல் மேனியன். அந்த அண்ணனை தளிக்கிறதுக்கு யாரு உனக்கு உதவி பண்ணுது? எங்க அண்ணன் எம்பெருமா நாராயண கண்ணன் கட்ட விரால எடுத்து பூமா தூக்கி தள்ள வச்சாரு கங்கா தேவிய. அதன் தவிர ஆட்டம் ஆடுறாங்க. அப்போதான் அவருக்கு அந்த எச்சிலாக பட்டு நின்னது. எரிச்சல் அதான் நேற்று நடுத்தரில் உட்காந்து காசிக்கு ஆட்டம் ஆடிங்க தரா. காசிக்கா கங்காவை வச்சுக்கினேன். உங்ககிட்ட வந்து நீ தேருக்கு மேல தான் பேசுவ. நீ பின்ன கங்காவை வச்சுட்டு ஆடிங்க தரமா? நான் இல்ல சமத்தனி கைலாயம் போறேன்ல, இல்ல அப்ப ஏதாவது வாயில ஊத்திட்டு வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கங்கா வேற அரப்பாவோட போட்டுக்கினேன் போதும். சரி, அந்த ஒரு ஆயுதம் கொடுத்த மாதிரி திரிசூலம், அது வந்து ஒரு ஆயுதம் என் கையில இல்லாமே இருந்தது. அந்த ஆயுதத்துக்கு மறு ஆயுதம் வர வேண்டும் என்று ஒரு காலத்திலே கரிமலையானவர் உருகாசோழன் என்பவன் ஆணவம் கொண்டு அகத்தை கொண்டு திரிந்து கொண்டிருந்தான். இந்த மாதிரி சூரெல்லாம் இருக்கும் காலத்திலே நாரதுடைய வார்த்தை கேட்டு கைலாய பரமன் நோக்கி கடும் தவத்தை செய்தான் அந்த அரக்கன். யார் அவன்? ருகாசுரன். யார் வார்த்தை கேட்டு? கைலாய பரமனை. நாரத வார்த்தை கேட்டு வருவாங்க. நாரத வார்த்தை கேட்டு கைலாய பரமன் நோக்கி கடும் தவத்தை செய்தான் ருகாசுரன். அவன் தவம் செஞ்ச உடனே இவருக்கு இங்க வந்து போச்சு. வந்துருந்தான் யாரா தொண்டர்கள் வரங்க சொல்லிட்டு நம்ம இல்லைன்னா அள்ளி அள்ளி கொடுக்குறோமே. நம்ம அள்ளி கொடுத்தாலும் நம்ம ஒரு முள்ள போய் சுடுகாட்டில் உட்காந்துக்கோமே. இருக்குது நம்ம பொண்டாட்டி இருக்காது செம்பா. இன்னைக்கு உலகத்துல பாரு, இன்னைக்கு ஆம்பளைங்க 200 சம்பாதி கொடுப்பானுவா, போதை பொண்ணு கூட படுத்துப்பானுங்க. ஆமாண்டா, ஆம்பளைக்கு அர்த்தம் போதை பொண்ணு கூட படுத்துப்பானுங்க. பெண்களை போட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அதே பெண்கள் கூட சம்ம தண்ணி சாப்பிட ஆரம்பிச்சா இந்த உலகம் தாங்குமா? அரங்கையில புறங்கையில போயின்னு வந்து ஆம்பளையானு கொடுக்குறீங்களா? இல்ல சட்டி கவுத்து என்னையா இருந்தாலும் ஆம்பளை வேலைக்கு போய் வந்து 100 ரூபா பொட்டை கொடுத்தாதான் காசு. ஆமா ஆமா, இல்லன்னா நீங்க அப்படியே போய் களை கொத்தி வாங்கி வாங்கி வந்து நீனா உத வாங்கி கட்டிக்க. அப்படி இருந்த போதும் சரி, கைலாய பார் 3 என்ன பெண்கள் தான் அவ்வளவு எழுப்பமாயி போச்சு உனக்கு. அதுக்கே கொட்டை உடச்சி சம்பாதிச்சு சாப்பிடுறான். பெண்கள் இந்த உலகத்தை வாழ்ந்துருவ நீ. என்ன ஊர்ல ஒரு யுகத்துல முடியாது, ஆண்கள் வாழ முடியாது, யாரும் முடியாது. அப்படி இருந்த போதும் சரி, விருகாசனம் தோன்றினான், தவத்தை செய்தான், காலில் விழுந்தான், கைலாய பரமனோ காட்சி அளித்தார். நீ என் கண்ணே தோன்றியது உண்மையா இருந்தால் நான் முந்தி முதலாக எதை கேட்டான் தரவு சத்தியத்தை கொடுன்னு கேட்டான். அவன் பூரா அந்த சத்தியத்தான் கேட்பான். ஆனா ஒரு தடவை அடிபட்டான், 2வது தடவை அடிபட்டான், 3வது தடவை அடிபட்டான், 4வது தடவை யோசனை செய்யணுமா செய்யக்கூடாது? கண்டிப்பா செய்யலாம். தண்ணி முட்டிச்சுன்னா யோசனை செய்ய மாட்டான், தானா பூந்துருவான். அப்படி கைலாய பரமனும் இல்லை என்று சொல்லாது நீ எதை கேட்டாலும் தருகிற சத்தியத்தை கொடுத்தான்.
சத்தியத்தை கொடுத்தா சத்தியத்தை கொடுத்த உடனே கைலாய பரமா நீ நமக்கு சத்தியம் கொடுத்தது உண்மையா இருந்தால் நான் எந்த நேரத்தில் எப்பேற்பட்ட உருவம் வர நீக்கின்றேனோ எந்த ரூபம் வர நீக்கின்றேனோ அந்த உருவம் வர வேண்டும் என்று கேட்டான் அந்த அரக்கன். கைலாய பரமனும் சத்தியம் கொண்டாலும் கொல்லும் 10 தவறாலும் கொண்டு விடும். அதற்கு கேட்டவாறு கைலாய பரமனும் நீ எந்த வாரத்தை கேட்டாயோ நீ எந்த நேரத்தில் எந்த உருவாரம் நீக்கின்றாயோ அப்படிப்பட்ட உருவார வேண்டும் இதுவே கொடுக்கிறேன் என்று கொடுத்தாரு. பாரம் கொடுத்துட்டாரு. வாரத்தை கொடுத்தாரு. இரண்டாவது பார்த்தான் இல்லை என்று சொல்லாது கொடுக்கின்றாரே சத்தியத்தை செய்து கொண்டிருக்கின்றாரு. அப்படியான கூறுங்க நீ சத்தியம் கொடுத்தது உண்மையா இருந்தால் ஊத்துமா நீ போ. நான் பத்தினி தான். பத்தினி நானே இது மேல் பேசினே இரு. ஒரு நேரத்து போல இருக்காது சட்டி பட்டுன்னு கவுத்துரும் மேல என்னம்மா கப்புன்னு பிடிக்குது. போட்டுக்கிற துணி பூரா சுத்தமான துணி இல்லை இது. அப்படியே பொசிக்கணும் மேல பூரா உச்சிக்கு மேல. அப்புறம் கத்தி போட்டு அறுத்து எடுக்கணும். பத்தினின்னு சொன்னதுக்கா கோவப்படுறா. என் பொண்டாட்டி பத்தினி தானே 2 லட்சம் சம்பாதிச்சான். இது கொஞ்ச நாள் வச்சிருந்து அப்புறம் சொல்லுங்க. அப்படி முதல் வாரம் எந்த நேரத்தில் எப்பேற்பட்ட உருவம் இருக்கிறேனோ அந்த ரூபாய் எனக்கு வர வேண்டும். இரண்டாவது வாரம் கைலாய பரமா நீ சத்தியம் கொடுத்தது உண்மையா இருந்தா உன் இடபாகத்தில் இருக்கும்படியான அம்பாளாகப்பட்டவள் எனக்கு மனைவியாக வர வேண்டும். உனக்கு இந்த கொலை வேறியா இட்லி சாப்பிட முடியாது போல. எனக்கு மனைவியாக வர வேண்டும் என கேட்டான். கைலாய பரமனோ சத்தியத்துக்கு உட்பட்டு கை சுட்டுட்டா பாரு. காலை இட்லி சாப்பிட முடியாது. என் தங்கச்சி கையில சுடுச்சு. ஆமா அப்படி பெட்ரோல் ஊத்தி கொளுத்துருவா. சத்தியத்துக்கு உட்பட்டு கைலாய பரமனும் அம்பாள் உமையோட இடபாகத்தில் கிடையாது. இத்தண்டவனத்திலே ஆடி பாடி கொண்டிருக்கிறாள். உன்னால் முடிந்தால் போய் சேர்ந்து விடு அப்படி என உரைக்க அப்போது பார்த்தான் யோசித்து பார்த்தான் அரக்கன். இந்த ரூபத்தோடு சென்றால் அம்பாளாகப்பட்ட யார் என்பதை அறிந்து கொள்வாள். ஆதலால் கைலாய பரமனத்தில் வாங்கி வரோம். எந்த நேரத்தில் எப்பேற்பட்ட உருவம் இருந்தாலும் அந்த ஞாபகம் வந்தது அவனுக்கு. உடனே என்ன செய்தான் கைலாய பரமனை போல உரு மாறி என்கிட்ட ஓடாத பெண்ணை கண்ணிய மணியனை ஓடாதார் உருகாசுரன். ஓடி எப்படி வராம ஓடி வரும் காலத்திலே அம்பாளாகப்பட்டவளுக்கு என்ன அம்பாளாகப்பட்டவளுக்கு வனத்திலே உடம்பு பூரா கண்ணு. உடம்புல கண்ணா ஒரு 1000 கண்ணு கூட உடம்பு கண்ணு உடம்பு ஃபுல்லான அப்படி அம்பலாகப்பட்டவன் ஞானத்தால் பார்த்தோம் வந்திருக்கப்பட்டவன் அரக்கனை அறிந்தோம். அகோர ரூபத்தை எடுத்தோம். அவன் சிரசை வெட்டினோம். கையிலே கபாலமாக எழுந்தினோம். இரண்டாவது ஆயுதம் இதான். இது உருகாசுரம் மண்ட ஓடு. இது யாரால வந்தது? கையில உன் வாய் சும்மா இருந்தா பாராத்தான் சொல்லுவா. அப்படி இருந்தாலும் ஒரு ரூபா சொல்ல மாட்டேன். அம்பலாகப்பட்டவள் கபாலத்தை கழுத்துல ஏற்றி விட்டோம். எது இந்த ஜோதிபதி வாங்கி வரக்கூடிய மக்களுக்கு ஆனா இருந்த போதிலும் இன்று ஒரு நாள் தினம் ஏதோ ஒரு புள்ளி அதை பார்த்துட்டு கையில் கூட்டு அப்படி வாங்கிக்கும்.